தாராபுரத்துலேருந்துங்க ஒரு 25 கிலோமீட்டரில் குண்டடத்துக்கு பக்கத்தில் ஒரு 3 ஏக்கரா விவசாயிகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டடத்துலேருந்துங்க கரெக்டாக ஒரு 14 கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர் டு தாராபுரம் பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. ரோடு பஸ்ஸே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க. சைட் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. ரோடு பஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 400 அடி பக்கம் வருங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடசரிவாக வந்துடுங்க. இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க. பிஏபி வாய்க்கால் தண்ணி மட்டும் பாயுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கராங்க. நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பச்சை மிளகா வெங்காயமெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுற அப்படின்னாலும் பண்ணிக்கலாங்க. தென்னந்தோப்பு பண்ணுற அப்படின்னாலும் பண்ணிக்கலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 3 ஏக்கராங்க. நம்ம 2 பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான லேண்டுங்க. உங்களுக்கு பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு 20 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 3 ஏக்கராங்க. ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க 45 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. கிழமை நிலம் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து உங்களுக்கு கறிக்கோழி பண்ண போகிறதுக்கு செட் ஆகுங்க. ஒரு கிணறு வெட்டினாலோ போர் போட்டாலும் நல்லா தண்ணி ஆகுங்க இந்த ஏரியாலைங்க. வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே பூமி அமைச்சிருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 400 அடிக்கு மேலே ரோடு பேஸ் வருங்க. சைட் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க. சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு ஏரியாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கராங்க.